லூசு. எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஏய், இவ்வளோலாம் அழுகக்கூடாது. ஓகே, ஸ்கூலுக்கு போகலாமா? ஏன் இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் என் செல்லத்துக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்புள். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே தெரியும் ஓவர் எமோஷன்ஸாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்தது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியும். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் காலையில் எழுந்திரிச்சு உடனே ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு தான். ஆஸ் யூஷுவல் எல்லா குழந்தைங்களும் சொல்கிறதா, அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள போதும் ஆகிடும். பட் எனக்கு இவ ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் வேலை மிச்சம். ஏன்னா அவங்க அக்கா தான் அதெல்லாம் பண்ணினாங்க. அவங்க அக்கா பண்ணினாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டாங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை விட ஒரு பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதான். ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம ரொம்ப பயப்படுற விஷயமே இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது மட்டும் தான். ஸோ அதையும் ஒரு வழியாக அப்படி இப்படி நான் எடுத்துட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு அறிவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சிம்பிளாக குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பாப்பாவோட ஸ்கூல் இருக்குது. பெரியவ லீவ் போட்டு போகிறா அப்படிங்கிறப்பவே தெரிஞ்சுங்க. பெரியவ சின்னவ வேறு ஸ்கூல். பெரியவ போகிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பக்கம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். சின்னவளுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருச்சு, 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. வேறு வழி இல்லை, டொனேஷன் இல்லாத ஸ்கூல், ரொம்ப ஃபீஸ் கம்மியான ஸ்கூல். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். போக பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே பாப்பாவை அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபேமிலியாக வீடியோஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி 9:45க்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 9:15-20 அப்படிங்கிறப்பமே கிளம்பிட்டோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி காலையில் கொஞ்சம் டிராஃபிக்கும் இருக்கும். இங்கேருந்து ஒரு 5:30 கிலோமீட்டர் இருக்குங்கிறனால முன்னாடியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டு ஃபைனலாக ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம். ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா கிராண்டாக பெருசாக இருக்கும். இந்த ஸ்கூல் கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் இருக்கவங்க இந்த ஸ்கூலுக்கு போய் அவங்க குழந்தைங்களும் இந்த ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட்ஸில் ஹார்ட் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நம்ம பாப்பா இந்த ஸ்கூல் தான் இதுக்கப்புறம் படிக்க போகிறாங்க. அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறனால ஒரு 6 மந்த் போகட்டும். இப்போ ப்ரீகேஜி தான் போட்டிருக்கோம். 6 மந்த் போகட்டும், அதுக்கப்புறம் நம்மளால ட்ராவல்லேருந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா பெரியவ ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜி கிடையாது. அதனால தான் இப்போ மெயினாக ப்ரீகேஜிக்காக தான் இந்த ஸ்கூல் நாங்கள் மாற்றிருக்கோம். மேபி இதுவே செட் ஆச்சுன்னா இப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் பிளான். இல்லை அப்படின்னா பாப்பா பெரியவ படிக்கிற ஸ்கூல் எல்கேஜிலேருந்தே போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு 2 டபுள் மைண்டில் இருக்கும். இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ்ட் ஆகலாம். பட் எனக்கு வந்து இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இருந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்கூல் அப்படின்னாலே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வாவ் பெரிய ஸ்கூலா, அவ்வளோதான் காசு வேறு லெவலில் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன ஸ்கூல் சேர்க்கறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கூல் அலைஞ்சேன். எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீஸ் கேட்டாங்க, டொனேஷன் கேட்டாங்க. என்னடா ஸ்கூலுக்கே வந்து இப்போ இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அடிக்கடி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். சரி ப்ரீகேஜி மட்டும் தானே, ஏதாவது கிண்டர் கார்டன் போடலாம் அப்படின்னா ஸ்கூலை விட கிண்டர் கார்டனில் தான் டபுள் மடங்கு காசு கேட்குறாங்க சீரியஸ்லி. அதனால் எனக்கு அது போடணுங்கிற ஆசையே, நான் என்ன ஆனாலும் கிண்டர் கார்டன் மட்டும் போடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் அப்படி பார்க்கும்போது 10 ஸ்கூல் ஆராய்ஞ்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான். ஏன்னா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் 12 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுனு, ஈவினிங் 12 கிலோமீட்டர்ஸ், டோட்டலாக பர் டேக்கு மட்டுமே 24 கிலோமீட்டர். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து நான் இங்கே கொண்டு விட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. டொனேஷன் கிடையாது, டொனேஷன் இல்லாமல் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப படிப்புக்கு மட்டுமே ஃபோக்கஸ் அப்படின்னு இல்லாமல் படிப்பு போக நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாம் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தான். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பாப்பாவை வந்து உள்ளே விடலான்னு வந்தாச்சு. மேடம் வந்து உள்ளே போகவே மாட்டேன்ட்டாங்க. உள்ளே போகும்போது சரியான அழுகை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அங்கே உள்ள கேம்ஸு டிவியில் கூட இருந்ததுங்க, குக்குமலன்லாம் ப்ளே பண்ணாங்க. நம்மெல்லாம் படிக்கும்போது அப்படிலாம் இல்லையே. என்ன கதறினாலும் சரி நம்ம அம்மா வாசலை விட்டுட்டு ஓடிடுவாங்க, வேறு வழி இல்லை. நீ பாட்டுக்கு அழுது மிஸ் விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே மனசை தேத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணுறது தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு பக்கம் அவங்க அழுக, இன்னொரு பக்கம் அவங்க அழுக. ஒரு படம் எடுத்த இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, டக்குன்னு உள்ளே போனோடனே அவளை உள்ளே உட்கார வச்சுட்டு எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லி பின் வழியாக கேட் வழியாக போய் பார்த்து ஒளியெல்லாம் செஞ்சேன். நான் போய் பார்த்த உடனே அவளும் என்னை பார்த்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டோம்.
ஸோ இதுதான் பாப்பாவோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கேஜி பிளாக். இப்போ நம்ம பார்க்குறது இங்கே வந்து ப்ரீகேஜிலேருந்து யூகேஜி வரைக்கும் இருக்கும். இது ஃபுல்லாகவே கேஜி பிளாக். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இது வந்து கிரவுண்டு, அது தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற அந்த பிளாக். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் கேஜி பிளாக். நம்ம போயிருந்தோம். ரெண்டுக்கும் சென்டரில் கேன்டீனில் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா கேன்டீனில் குழந்தைங்களுமே அங்கே படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுமே வந்து சாப்பிடலாம் போல. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் படித்த காலத்துலேருந்து அது கிடையாது. ஸ்கூலில் கேன்டீன் இருக்கும், ஆனால் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும், போய் சாப்பிடக்கூடாது. பட் இந்த இதில் வந்து சாப்பிட்றது வந்து கேன்டீனில் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு உண்மையாகவே அழுது அந்த கிளிப்ஸ்லாம் என் வீட்டுக்காரர் எடுத்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தார். பட் அதெல்லாம் போட எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்கும், நான் போடலை. எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து 1 hour மட்டும் தான் பாப்பாவுக்கு ஸ்கூலுங்கிறப்ப 1 hour வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவ அழுதுட்டு இருப்பாளோ அப்படின்ட்டு. அப்போ தான் அழுதெல்லாம் முடிச்சு கண்ட்ரோல் ஆயிருப்பா போல். கரெக்டாக என்னை பார்த்தோன்னே மேடம் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, பாவமாகவே இருந்தது. ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 hour தான் விட்டு எத்தனைக்கும் நல்லா வாயடிப்பா இருந்துக்குவான்னு தான் நினச்சேன். பட் மேடம் வந்து ரொம்ப எமோஷன் ஆகி அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னை பார்த்ததும் இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போய் ஒரு ஹக்கை கொடுத்து சமாளித்து போதும்னு ஆயிடுச்சு. சீரியஸாகவே அம்மாங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கும்போது எப்படா இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோன்னு இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறோம். என்ன மாதிரி எத்தனை அம்மாங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி அப்பாவும் ஃபீல் பண்ணுவோம், அவங்கள வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ அதனால தான் எல்லா குழந்தைங்களும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அன்றைக்கி வெளியவே இருக்காங்க. வெனஸ்டே அப்போ மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஸோ அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஒரு எமோஷன்ஸோட பாப்பா ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே வெளியே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ விஷயத்தில் சின்ன பாப்பா நல்லா வந்து அவங்களோட சுட்டித்தனத்தை சொன்னா பெரியவளும் வளர்ந்துட்டா அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பாப்பா அழுந்துட்டு தான் வருவான்னு தெரிஞ்சுட்டு பெரிய வந்து எனக்கே தெரியாமல் கேன்டீனில் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பரவாயில்ல, நம்ம பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க, ரொம்ப அழகான ஒரு மார்னிங்கில் இருக்காங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். இந்த ஹாப்பியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.